பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக பேசப்படுறது பாட்டிலுக்கு 10 ரூபாய் லஞ்சம். இந்த விஷயம் எல்லாம் பிரபலமாக இருக்கு. ஆனால் இதில் பிரபலமாகாத ஒரு லஞ்சம் பார்த்தீங்கன்னா நெல் மூட்டைக்கு 60 ரூபாய். மது பிரியர்கள் அதிகமாக ஃபோனை கையில் வச்சுருக்காங்க. 10 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து பிரபலப்படுத்திடுறாங்க. அதனால அந்த செய்திகள் பிரபலமாகுது. அந்த செய்தியை போட்டால் விரைவாக பரவுது. ஆனால் விவசாயிகளுக்காக யாரும் பெருசாக இதை இந்த மாதிரி 50 ரூபா வாங்குறாங்க 60 ரூபா வாங்குறாங்கன்னு பிரபலமாக்க முடியல. செய்திகள் போட்டாலும் அது பிரபலம் ஆகுறதில்ல. இதனால் ஒரு விவசாயி 1 ஏக்கர் இல்லை 2 ஏக்கர் அந்த மாதிரி வச்சிருக்காருன்னா அவர் 200 மூட்டை போடுறாருன்னு வச்சுக்க, 12,000. இங்கே பாட்டிலுக்கு வெறும் 10 ரூபா தான். ஒரு விவசாயிக்கு 12,000க்கு மேலே வரும். இப்போ 100 மூட்டைன்னா 6,000. இந்த பணம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் விவசாயம் பண்ணுறாருன்னா அதுலேயே அவர் கடன் பட்டிருப்பாரு. இப்போ இந்த நெல் மூட்டையெல்லாம் எடுத்து போயிட்டு அவர் நெல் போடணும்னா அதுக்கு மேலே கடன் படணும். கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பணம் இல்லைன்னா வாங்காமல் போயிடுவாங்க. அதனால மது பிரியர்களுடைய உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படுது. இந்த லஞ்சத்தால் அவங்க உயிர் பாதுகாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் விவசாயிகளுக்கு இந்த லஞ்சம் நெல் மூட்டைக்கு இருக்கிறதுனால அவங்க கடன் மேலே கடன் பட்டு அவங்க உடலையும் வருத்தி கொண்டு இந்த லஞ்சம் கொடுக்கறதுனால அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. கடன் கழுத்தை நெரிச்சா என்ன ஆகுன்னு தெரியும். 10 ரூபாய் பார்த்தீங்கன்னா சாதாரண அதிகாரிக்கு போது பாட்டிலுக்கு. இந்த நெல் மூட்டைக்கு பார்த்தீங்கன்னா எங்கெங்க போகுதுன்னே தெரியல. அதுவே ஒரு சிபிஐ விசாரணையே வைக்கிற அளவுக்கு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு தமிழக அரசு கொண்டு போகாம தமிழக அரசு இதை முனைப்பாக எடுத்து சரி பண்ணணும். ஒரே ஒரு ரேஷன் கார்டை எடுத்துட்டு போயிட்டு நம்மளால கொடுத்தனா இலவசமாக நமக்கு அரிசி கிடைச்சிரும். ஆனால் எந்த ஒரு விவசாயியும் ஒரு மூட்டை நெல்லை எடுத்து போயிட்டு அவரால் பணம் கொடுக்காம போடவே முடியாது. வாழ்க்கையை லஞ்சமே கொடுக்காம வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு நேர்மையான மக்கள் இருப்பாங்க. பல அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சமே வாங்காம நேர்மையா சாதித்து காட்டணும். அந்த மாதிரி இருக்கிற மக்களும் அவங்க சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியையும் விவசாயி கொடுத்த லஞ்சம் இருக்கு. நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒவ்வொரு அரிசியும் சாப்பிடும் போது அவங்களுக்கே தெரியாம நம்ம லஞ்சம் கொடுத்த அந்த அரிசி தான் சாப்பிட்றோன்னு தெரியாம சாப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தடுக்கணும்னா இந்த புதிய அரசு புதிய முயற்சிகளை எடுக்கணும், விரைவாக எடுக்கணும். தொடர்ந்து பழக்கம் ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு பழகிடும். திரும்ப இதை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த நெல் மூட்டை லஞ்சம் ஆரம்பத்திலே கிள்ளி எறிய வேண்டியது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளுடைய பணம் பறி போயிட்டே இருக்கு, பல கோடி ரூபாய். இந்த நெல் கொள்முதல் செய்கிறவங்களுக்கு அரசு 10 ரூபாய் தருதுன்னா கண்டிப்பாக இவ பத்தாது. அதை உயர்த்தணும். அதை உயர்த்தினாலும் அந்த பணம் அரசு அதிகாரிகளுக்கு போகாம அந்த நெல் மூட்டை தூக்குறவங்களுக்கு நேரடியாக போற மாதிரி பல திருத்தங்கள் செஞ்சா மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அது செய்வாங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம்.